ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட வீடியோ எல்லாத்தையுமே நான் ஃபோன்லேயே ரொம்ப எஃபெக்ட் போடாமல் ஈஸியாக எப்படி கலர் கிரேட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறது வரையும் எல்லாத்துக்குமே நான் மொபைல் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போதும் போல் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் இடையில வந்து நான் அன்வான்டாக பேசியிருக்கிறது இல்லை இடையில ஸ்டெக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிடுறேன். எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணுற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கலர் கிரேட் பண்ணுற ஃபுட்டேஜ் மட்டும் நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த இமேஜை நான் லைட்ரூம் ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைட்ரூம் ஆப்பில் இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம கலர் கிரேட் பண்ண போகிறோம். லைட்ரூம் ஆப்பில் கலர் கிரேட் மட்டும் தான் பண்ண முடியும், வேற எந்த எடிட்டுமே பண்ண முடியாது வீடியோ பொறுத்த வரையும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கலர் கிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோவை லைட்ரூமில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே சூரியன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே நம்ம எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற டூல் கிடைக்கும். எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஹைலைட் ஃபுல்லாகவே டவுன் பண்ணிக்கிறேன். ஹைலைட் ஃபுல்லாகவே டவுன் பண்ணாலே இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ திரும்பி ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒயிட்ஸும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்து பிளாக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோடனே நம்மளால் நிறைய டீட்டெயில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸ்போசரும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட வீடியோ எல்லாத்தையுமே நான் ஃபோன்லேயே அடுத்து கீழே டெம்பரேச்சர் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அதில் டெம்பரேச்சர், டிண்ட், விப்ரன்ஸ் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் டெம்பரேச்சர் நான் எதுவுமே பெருசாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. லைட்டாக கூலாக இருக்கணுங்கிறதுனால -3 வச்சுக்கிட்டேன். அடுத்து டிண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிண்ட் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குது. எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணும்போது வேல்யூ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட இமேஜை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து விப்ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, அதனால் நான் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சோடனே இதே டூலில் மேலே கலர் வீல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஹச்எஸ்என் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். மேலே இருக்கிற ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ணி அந்த கலரை மட்டும் நம்ம வீடியோக்கு தகுந்த மாதிரி சேச்சுரேஷனோ அன்சேச்சுரேஷனோ இல்லை பிரைட்னஸ் ஏற்றுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹச்எஸ்என் கலர் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, 3 புள்ளி மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல்னு சொல்லலாம். இதில் ஷேடோவில் தான் இப்போ இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணும் போது ஷேடோலையும் ஹைலைட்லேயும் அதுக்கு ஆப்போசிட் கலர் கொடுத்தோம்னா அந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணும். இப்போ நான் இதில் வந்து ஷேடோஸில் வந்து ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். லூமினன்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் லூமினன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணோம்னா அந்த ஹைலைட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அடுத்தது இருக்குது மிட் டோன்ஸ் வந்து நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சும் கிட்டத்தட்ட ரெட்டுக்கு ரிலேட்டடான கலர் தான். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது ஹைலைட்டுக்கு வந்து நம்ம எப்போதுமே ஷேடோஸ்க்கு சூஸ் பண்ணுற ஆப்போசிட் கலர் சூஸ் பண்ணலாம். ஷேடோக்கு ரெட் சூஸ் பண்ணோம், அதுக்கு கிட்டத்தட்ட ப்ளூ வந்து கரெக்டாக ஆப்போசிட் கலர் மாதிரி தெரியுது, அதனால் நான் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி விஜினிட்டி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விஜினிட்டி ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அதோட வேல்யூ டவுன் பண்ணிக்கங்க. டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபெதர்ஸும் ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணோம்னா எந்த அளவு விஜினிட்டி அஃபெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட சப்ஜெக்டில் படாத மாதிரி. தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம லைட்ரூம் வீடியோ கலர் கிரியேட் பண்ணி நம்ம வீடியோ இப்படி நம்ம இப்படி மாத்திருக்கோம். ஃபுட்டேஜ் வந்து இதுல இடையில வந்து நான் அன்வான்டடா பேசிருக்கேன். இதை தவிர லைட்ரூம் மொபைல் ஆப்ல நம்மளால வேற எதுவுமே வீடியோ பொறுத்தவரைக்கும் கலர் கிரியேட் பண்ண முடியாது. இந்த அளவு தான் பண்ணலாம். ஆனா இதுல இதுவே மோர் தென் எனஃப் தான். ஆனா இதுல ஷார்ப்னஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு மொபைல் வீடியோகிராஃபி எடிட்டிங்க்கு கலர் கிரியேட் பண்றதுக்கு லைட்ரூம் ஒரு பெஸ்ட்டான ஆப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த ஆப்ஷன் இதில் இல்லாதது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. மற்றபடி எல்லா கலருமே ரொம்ப பர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுது. மாதிரி லைட்ரூம் மொபைலில் நீங்கள் எந்த ஆப்ஷன் மிஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைட்ரூம் மொபைல் வச்சு நம்மளோட ஃபோட்டோ எப்படி கலர் கிரியேட் பண்ணணும் டுட்டோரியல் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.